இது 3 இல்லாத எப்படி அமெரிக்கா வந்தீங்க? ஐயா எனக்கு ஒலிம்பிக்ஸ் பார்க்கணும்னு ஆசை. என்னங்க இது? ஒலிம்பிக்ஸ் அட்லாண்டால முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இன்னுமா இந்தியா திரும்பி போல? சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆபீசர் ஒலிம்பிக்ஸ்ல ஓடுறவங்களை செலக்ட் பண்ற கமிட்டில இருக்கார். சரி. அவர்கிட்ட நான் ஒலிம்பிக்ஸ் பார்க்க ஆசைப்படுறதா சொன்னேன். பாக்குறது என்ன, நீ இந்தியா செலவுல ஓடுன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. எப்படியும் யாரும் ஜெயிக்க போறது இல்ல, யாரும் ஓடனா என்ன நினைச்சிருப்பாரு. உங்களால இந்த வயசுல நடக்கவே முடியல. நீங்க ஒலிம்பிக்ஸ்ல ஓட வந்தீங்களா? அதாங்க இந்தியா ஏன் ஜெயிக்கலன்னு இப்பதான் புரியுது. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் நடராஜன். நடராஜன் ஒலிம்பிக்ஸ்ல ஓட வந்திருக்கீங்க, பிரமாதம். அதான் இந்தியாவுக்கு ஒரு மெடல் கூட கிடைக்கல. ஏங்க ஒரு ஆபீஸ்ல பிடிச்சி வந்தீங்கல்ல, அந்த ஆபீஸ்ல பிடிச்சி இந்தியா போக வேண்டியதானே? அவர் எங்க ஒலிம்பிக்ஸுக்கு வந்தாரு? என்ன ஷாப்பிங் போறேன்னு போன மனுஷன் போனவர் தான். அவரை தான் தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். தயவு செஞ்சு என்னை எப்படியாவது இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடுங்க சார். உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. சரிங்க. நீங்க என்ன பண்றீங்க, நேரா போய் ரைட்ல திரும்பி, லெஃப்ட்ல திரும்பி, நேரா போய் ரைட்ல திரும்பி, லெஃப்ட்ல திரும்பினா அங்க ஆபீசர் வருவாரா? மெட்ராஸே வந்துரும். போங்க. My name is Peter. என்ன? Shock. Oh, sorry. Sorry. Thank you. What's your name? நான் பொன்சு. நான் அன்சு. அமெரிக்காவில் ஆன்சு பொன்சா. தமிழ்நாட்டில் எப்படி கூப்பிடுவாங்க? பொன்னம்மா. நான் அண்ணம்மா. நடந்து போயிட்டு இருக்கீங்களே. You want lift? லிஃப்டா? எங்களுக்கு எதுக்கு லிஃப்ட்? மாடிக்கு போறதுக்கு தான் லிஃப்ட். We go by bus on the road jolly walk. ஆக்கா வாங்க, என் கார்லயே போலாம். காரா எங்க இருக்கு? பக்கத்துல பிரேக் டவுன் ஆயிருக்கு. அதுக்கு எங்க லிஃப்ட்லயே வாங்க. உங்க லிஃப்டா? வாங்க வாக்கிங் போலாம். அண்ணாமக்கா. சீமை இங்கு சொர்க்கம் என்று யோசிக்காதேங்கோ. வாழ்க்கை இது சொல்ல கேளுங்கோ. எங்க அப்பா மாதிரி எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு நானும் கொஞ்சம் எதிர்பார்க்கறது தப்பு இல்லல்ல? ஆல்ரைட், அது என்னன்னு சொல்லுங்க, நான் என்ன திருத்திக்கிறேன். அது நாய் வாழ நிமித்துற கதை தான். இங்க பாரு, பிராங்கா சொல்றேன், ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான வாழ்க்கை இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நீங்க அமெரிக்காவுக்கு வந்திருக்க கூடாது. இந்தியாலே ஏதோ ஒரு கிராமத்துல பொட்டி கடை வச்சிருக்கணும். என்ன சொல்ற நீ? வெளி தோற்றத்தை வச்சு என்ன எடை போடாதீங்க. நான் என்ன வேயிங் மிஷின் உன்னை எடை போட? அப்படியே எடை போட்டாலும் 30 பவுண்ட் இருப்பியே. ப்ளீஸ்
என் மனசு புரிஞ்சுக்கோங்களேன். சும்மா இருப்பா, என்னாலயே என்ன புரிஞ்சுக்க முடியல, உன்னை புரிஞ்சுக்கணுமா? வேற ஆளை பாரு, நான் வரேன். புரிஞ்சுக்க வைக்கிறேன்.